இப்ப மாற்று வேணும்னு நினைக்கிறாங்கல்ல, மாற்று வேணும்னா தொண்ட தண்ணி வத்த 15 ஆண்டுகளா ஒருத்தன் கத்திட்டு இருக்காங்க தமிழ் தேசியம்னு சொல்லி. விவசாயத்தை எப்படி நம்ம மேம்படுத்தலாம், எப்படி தொழில் கல்வி கொண்டு வரலாம், குடிநீர் மேலாண்மையை எப்படி வைக்க முடியும், எப்படி வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும், எப்படி சுய வேலை வாய்ப்பை நம்ம எல்லாருமே ஆண்டர்பிரனர்ஸா எப்படி மாற முடியும், என்னென்னவோ பேசுறாருல்ல. அப்ப இந்த தமிழ் தேசியம்னு ஒரு தெளிவா ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு வரைபடத்தை எடுத்து வைத்து காண்பித்து சொல்றவனுக்கு அந்த மாற்ற ஏன் வாய்ப்பு நீங்க கொடுக்கல? அவருக்கு அரசியல் தெரியுது, பேச்சுல எல்லாரையும் கவர்ந்துடுறாரு, அவர் திட்டம் மனசுல உறுதியா தெளிவா இருக்கே. நான் பார்க்கிற தமிழ்நாடு அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 ஆண்டுகள்ல 25 ஆண்டுகள்ல நான் அப்படி கொண்டு போவேன் தெளிவா அவர் வைக்கும்பொழுது, அரசியல் தெரிந்தா அவன் தானே உங்களுக்கு மாற்று. அரசியலே தெரியாத ஒரு நடிகர் எப்படி மாற்றாவாங்க? அப்ப இவங்க மாற்றத்தை எல்லாம் சிந்திக்கல. நம்ம எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பல விமர்சனங்களும் கண்டனங்களும் கோபங்களும் எழும்பொழுது ஏதாவது காரணம் சொல்லணும்னு சொல்லி இளைஞர்கள் இங்க பாக்குற சொற்றொடர்களும் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. மாற்றம் வேணும் எங்களுக்கு, அதனால பயன்படுத்தணும். இவங்களுக்கு மேல நம்பிக்கை வருது. எப்படி நம்பிக்கை வரும்? நான் இன்னும் உங்களுக்கு யாருன்னே காட்டலையே. நான் இது வரைக்கும் நடிகனா என் திறமையை காண்பிச்சிட்டேன். ஒரு படம் எடுக்கணும்னா முதல்ல நல்ல முதலீடு போட்டு பெரிய படம் ஒன்று எடுக்கணும். ஒரு தயாரிப்பாளர் தமிழ்நாட்டுக்குள்ள வெளியில இருந்து வந்தா பெரிய நடிகர் தேடினா அஜித் விஜய் தான். ஏன்னா அவங்க நிரூபிச்சுட்டாங்க. அந்த மாதிரி அரசியல் என்ன நிரூபிச்சிருக்கிறாரு? எப்படி இப்ப இந்த 1,90,00,000 பேர் போட்டாங்கன்னா, சினிமால அவரை பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன் சின்ன பிள்ளைங்களாம் அம்மா பாட்டு போய் அழுகுதுங்க, விஜய் மாமா ஓட்டு போடுங்க. பிடிச்சிருச்சுன்னா காரணமே கிடையாது. அந்த காரணம் இல்லாம தான் அறிவை இழந்து போட்ட வாக்குகள் தான் இதுன்றது ரொம்ப தெளிவா இருக்குது. நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை.